Hello NN for you squad. Welcome to Biochemistry Short Answer Preparation Series. In this video, we are clear breakdown about the question number 5, fifth pathway, beta oxidation. இந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அந்த பீட்டா ஆக்சிடேஷனை எப்படி 5 மார்க்ஸ்ல ரைட் பண்றது, என்னென்ன கண்டென்ட்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாத்வேவை எப்படி ஈஸியா ரைட் பண்றதுன்னு கிளியரா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைக்கிள் பாத்வே கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க 4 ஸ்டெப்ஸ் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷன், செகண்ட் வந்து எந்த இடத்துல அக்கர் ஆகுது, டேக் பிளேஸ், third one வந்து total ATP formed and the final one is importance or function. இத கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்க pathway குள்ள போகணும். First definition பாப்போம். Beta oxidation of the fatty acid அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா it is the process by which the fatty acid வந்து பாத்தீங்கன்னா 2 carbons break down ஆயிட்டே இருக்கும். It is the process by which the fatty acid are break down in a stepwise manner by removing the 2 carbon units and the end of the final product என்னன்னா அசிட்டைல் கோஏங்கிற ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இந்த பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ல உங்களுக்கு இருக்கும். இந்த அசிட்டைல் கோஏ எங்க வந்து என்டர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா TCA சைக்கிள், அதாவது கிரப் சைக்கிள் என்டர் ஆகி நம்மளோட பாடியில எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் த பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். என்ன சொல்றாங்க அப்படின்னா பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ங்கிறது ஒரு ஸ்டெப் வைஸ் ப்ராசஸ் பை விச் த ஃபேட்டி ஆசிட் வந்து 2 கார்பன் ஆட்டமா பிரேக் டவுன் ஆயிட்டே வருது. அதுல ஃபைனல் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிட்டைல் கோஏ which enter into the TCA cycle for the energy production. சிம்பிளா வந்து இந்த டெஃபினிஷனை மெமரி பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் எந்த இடத்துல அக்கர் ஆகுது, டேக் பிளேஸ் இன் த மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின் அண்ட் மேஜர் சைட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் ஆக்சிடேஷன் சொல்றாங்க. So take place in the mitochondrial matrix. Fourth one, total ATP எவ்வளவு எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா from one molecule of the palmitic acid 129 ATP gain. அதாவது 1 molecule of palmitic acidங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா 129 ATP வந்து net gain ஆகுதுன்னு சொல்றாங்க. சோ இத நீங்க மெமரி பண்ணிக்கோங்க. Definition, take place and total ATP formed complete பண்ணிட்டோம். Next வந்து importance of the beta oxidation. First important, major pathway for the energy production from the fat. From fats ல இருந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன் வந்து எடுக்கிறதுக்காக மேஜர் பாத்வேவா இது வந்து யூஸ் ஆகுது. செகண்ட் இம்பார்ட்டன்ஸ், provide acetyl CoA for the TCA cycle and the ketone body formation. So end of the end product வந்து பாத்தீங்கன்னா acetyl CoA. இந்த acetyl CoA வந்து TCA சைக்கிளுக்கும் ketone body formationக்கும் மெயினா ஹெல்ப் பண்ணுது. தேர்ட் இம்பார்ட்டன்ஸ், during the fasting, starvation and prolonged exercise அப்ப நம்மளோட பாடியில எனர்ஜி மெயின்டெனன்ஸ் பண்ணுது. during the fasting, starvation and prolonged energy அப்ப நம்மளோட பாடியோட எனர்ஜி பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா maintaining the energy supply when the carbohydrate are low. whenever the bloodல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியில கார்போஹைட்ரேட் லெவல் லோ ஆகும்போது மறுபடியும் எனர்ஜி பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. லாஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், acquiring in the liver and muscle tissue for the continuous energy release. liverலயும் muscle tissuesலயும் also இதோட play ரோல் பண்ணுதுன்னு சொல்றாங்க. கண்டினியூவா எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. இந்த 5 இம்பார்ட்டன்ஸ் வந்து ஈஸியா தான் இருக்கும், மெமரி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்னு கேட்டாங்கன்னா இன் டெஃபினிஷன், டேக் பிளேஸ் இன், டோட்டல் ATP ஃபார்ம்ட், இம்பார்ட்டன்ஸ் இதனால ரைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்வே பார்க்க போறோம். பாத்வேல ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரா பிரேக் டவுன் பண்ண போறோம். வாங்க பாத்வேவை ரிவைஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிடோட பாத்வே மட்டும் கிளியரா பார்க்க போறோம். பாத்வே பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அக்ரானம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ரிவேஷன் மாதிரி F3ATHKA2ங்கிற அந்த அப்ரிவேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ், ஈஸியா வந்து ப்ராடக்ட்ஸா நீங்க மெமரி பண்ணிக்கலாம். F3 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ப்ராடக்ட்ல Fல ஸ்டார்ட் ஆகுன்னு அர்த்தம். செகண்ட் A அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்த் ப்ராடக்ட் வந்து A, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராடக்ட் வந்து T ல ஸ்டார்ட் ஆகும், சிக்ஸ்த் ப்ராடக்ட் H, செவன்த் வந்து K, நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ். சோ வந்து ஃபர்ஸ்ட் 3 Fங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஃபேட்டி ஆசிட். ஏன் அப்படின்னா பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் தான் கேட்டிருக்காங்க. ஃபேட்டி ஆசிட் தான் பிரேக் டவுன் ஆகுது. லாஸ்டா வந்து அசிட்டைல் கோஏன் முடியும்னு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு கிளியரா டெஃபினிஷன்லயே இருக்கும். சோ வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட். ஃபேட்டி ஆசிட் வந்து ஃபேட்டி அசைல் கோஏவா கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் லாஸ்ட் F பாத்தீங்கன்னா ஃபேட்டி அசைல் கார்னிடைன் அப்படிங்கிற 3 F வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஃபேட்டி ஆசிட், ஃபேட்டி அசைல் கோஏ அண்ட் ஃபேட்டி அசைல் கார்னிடைன் கம்ப்ளீட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் A வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து அசைல் கோஏ மட்டும் எடுத்துக்கிறோம், அசைல் கோஏ. நெக்ஸ்ட் வந்து T மீன்ஸ் டிரான்ஸ் ஈனோயில் கோஏ, இது வந்து செகண்ட் 2 டிரான்ஸ் ஈனோயில் கோஏ தான் டெல்டா பவர் 2 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் பீட்டா ஹைட்ராக்சி அசைல் கோஏ, லாஸ்ட் வந்து 3 கீட்டோ அசைல் கோஏ, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அசைல் கோஏ அந்த அசிட்டைல் கோஏ. சோ இந்த அப்ரிவேஷன் வச்சு நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் ரைட் பண்ணிடுறீங்க. ப்ராடக்ட் வச்சு எப்படி நம்ம என்சைம் ரைட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஃபேட்டி அசைல் கோஏ வரலும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட செல்ஸ்ல தான் இந்த பீட்டா ஆக்சிடேஷன் நடக்கும். ஒன்ஸ் இந்த ஃபேட்டி அசைல் கோஏ கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா
மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல இன்னர் லேயருக்குள்ள அது போகுது. அதான் இந்த டயக்ராம் வந்து இந்த இடத்துல டிரா பண்ணியிருக்கேன். ஃபேட்டி அசைல் கோயை வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டி அசைல் கார்னிடைன் அப்படின்னு கன்வெர்ட் ஆகிறதுக்கு இந்த கார்னிடைன் அப்படிங்கிற என்சைம் வந்து பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதான் வந்து இந்த டயக்ராம். இப்போ என்சைம்ஸ் பார்க்கலாம். ஃபேட்டி அசைல் கோயில இருந்து ஃபேட்டி அசைட்ல இருந்து ஃபேட்டி அசைல் கோயவா கன்வெர்ட் ஆகிறதுக்கு அசைல் கோயை வந்து பாத்தீங்கன்னா நியூவா ஆட் ஆக போகுது நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ல. ஸோ அசைல் கோயை சிந்தடேஸ்ங்கிற என்சைம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதுல வந்து நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, கார்னிடைன் வந்து பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியல் இன்னர் மேட்ரிக்ஸ்ல இருந்து கொடுக்குது. அதனால ஃபேட்டி அசைல் கார்னிடைன் ரைட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அசைல் கோயை வந்து ஃபேட்டி அசைல் கார்னிடைன் வந்து அசைல் கோயவா கன்வெர்ட் ஆகிறதுக்கு என்ன என்சைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசைல் டிரான்ஸ்பரேஸ் 2 அப்படிங்கிற என்சைம் வந்து ஹெல்ப் பண்ணி ஃபேட்டி அசைல் கார்னிடைன் வந்து அசைல் கோயவா கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அசைல் கோயை வந்து பாத்தீங்கன்னா இனைல் கோயவா கன்வெர்ட் ஆகுதுனால அது டீஹைட்ரோஜனேஸ் பிரேக் டவுன் ஆகுது. ஸோ அசைல் கோயே டீஹைட்ரோஜனேஸ். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அசைல் கோயே இனோயில் கோயே அந்த மாதிரி தான் வரும். ஸோ சிம்பிளா தான் இருக்கும். அசைல் கோயே டீஹைட்ரோஜனேஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்ல பாருங்க இனோயில் கோயன்னு இருக்கு. அது வந்து எகைன் அசைல் கோயவா என்ன ஆகுது டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறதுனால இனைல் கோயை வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரேட்டேஸ் ஆகுது. லாஸ்ட்ல இருக்க அந்த கோ என்சைம் பக்கத்துல என்ன என்சைம் இருக்கோ அதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்சைம். இதுல அசைல் கோயை வந்து டீஹைட்ரோஜனேஸ், இதுல இனோயில் கோயை வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரேட்டேஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எகைன் பீட்டா ஹைட்ராக்சி அசைல் கோயங்கிறத கம்ப்ளீட்டா எழுதிட்டு டீஹைட்ரோஜனேஸ் எழுதுங்க. பீட்டா ஹைட்ராக்சி அசைல் கோயே டீஹைட்ரோஜனேஸ். நெக்ஸ்ட் வந்து 3 கீட்டோ அசைல் கோயை வந்து பாத்தீங்கன்னா 2 ப்ராடக்ட்டா கன்வெர்ட் ஆகணும். அதான் லாஸ்ட் ஸ்டெப். அசிடைல் கோயே பிளஸ் அசைல் கோயே. அசிடைல் கோயை வந்து பாத்தீங்கன்னா தியோலேஸ் அப்படிங்கிற என்சைம்னால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தியோலேஸ்ங்கிற என்சைம் வந்து 2 ப்ராடக்ட் நம்மளுக்கு கொடுக்குது. அசிடைல் கோயே அண்ட் அசைல் கோயே. இந்த அசைல் கோயை வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா எகைன் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ல இருக்க அசைல் கோயவே ரீசைக்கிள் ஆகி மறுபடியும் பீட்டா ஆக்சிடேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த அசிடைல் கோயை மட்டும் பாத்தீங்கன்னா கிரப் சைக்கிள்ல போய் நாம அப்படின்னு பாத்தீங்கன்னா மெர்ஜ் ஆகும். இந்த கிரப் சைக்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எகைன் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு இந்த அசிடைல் கோயை ஹெல்ப் பண்ணுது. ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க இந்த அப்ரிவேஷன் வச்சு ரைட் பண்ணிருங்க. ஒரு 2 டைம்ஸ் வந்து ப்ராடக்ட்டை மட்டும் மெமரி பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல எது சிந்தடைஸ் ஆகுது, எது டிரான்ஸ்பரேஸ் ஆகுது, எது டீஹைட்ரோஜனேஸ், எது ஹைட்ரேட்டேஸ், எது டீஹைட்ரோஜனேஸ், லாஸ்ட் ப்ராடக்ட்ல தியோலேஸ்ங்கிறது மட்டும் என்சைம் மட்டும் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி எப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இடத்துல கோஎன்சைம் ஆக்டிவேட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் குள்ள போன உடனே கோஎன்சைம் என்ன ஆகுதுன்னா ரிலீஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப் தியோலேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் கிடைக்கிறதுனால கோஎன்சைம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ரிலீஸ் ஆஃப் கோஎன்சைம் வந்து பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்க்கு நெக்ஸ்ட் ஸ்டெப். அடிஷன் ஆஃப் கோஎன்சைம் வந்து பாத்தீங்கன்னா தியோலேஸ் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கோஎன்சைம் ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் அசைல் கோயை வந்து பாத்தீங்கன்னா டிரான்சினல் கோயா வரும்போது FAD வந்து FADH ஆ கன்வெர்ட் ஆகணும். நெக்ஸ்ட் பீட்டா ஹைட்ராக்சில இருந்து கீட்டோ அசைல் கோயை வந்து பாத்தீங்கன்னா NAD ல இருந்து NADH+ ன்னு கன்வெர்ட் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் வாட்டர் இனோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் வாட்டர். சோ வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதான் வந்து பாத்தீங்கன்னா பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அக்ரானம் இந்த அப்ரிவேஷன் வச்சு என்ன பண்ணீங்கன்னா ஈஸியா ப்ராடக்ட்ஸ் ரைட் பண்ணிருங்க. ப்ராடக்ட்டை ரைட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வச்சு எந்தெந்த நேரத்துல எந்தெந்த என்சைம் இருக்குன்னு ரைட் பண்ணிக்கோங்க. என்சைமை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எனர்ஜி வந்து எந்தெந்த ரியாக்ஷன்ல ஆக்டிவேட் ஆகுதுங்கிறத மட்டும் ரைட் பண்ணீங்கன்னா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்வே ரிவிஷன்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.